அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து அல்ஹம்துலில்லாஹ். எல்லா பெண்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா, மார்க்க விஷயத்துல நம்ப ஏதாவது தப்பு பண்ணா, கண்டிப்பா இறைவன் தண்டனைக்கு உட்பட்டு நம்ப தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இறைவன் நாடுனா தான் அந்த சாய்ஸு. அல்லாஹ் மன்னிப்பான் தான் நாடினவர்களை. இல்லாட்டி போனா நரகத்திலயும் தூக்கி போட்டுருவான். ஆனா, நம்ப இம்மையில அது நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த திருமண விஷயத்துல தாலி கயிறு அப்படின்ட்டு இஸ்லாமிய பெண்கள் திருமணத்தப்ப தாலி கயிற 40 நாள் கழுத்துல மாட்டிக்கிட்டு, அந்த 40 நாள் கழிச்ச பிறகு, அது ஆண் கட்டுனாலும் சரி, பெண் கட்டுனாலும் சரி தாலி. தாலின்னா என்ன? புருஷனுக்கு ஒரு வேலிங்கிற மாரி இஸ்லாமிய பெண்களும் தாலி அணிந்து கொண்டு தான் இருக்காங்க. அது பெண் கட்டுனாலும், ஆண் கட்டுனாலும் குற்றம் குற்றம் தான். அதனால ஆ பெண்கள் வந்து தாலி கயிறு திருமணத்திற்கு ஒரு அடையாளமாக தாலி கயிறு கட்டுவதே மார்க்கத்தில தடை செய்த ஒரு விஷயம் தான். அது பெண் தான் இஸ்லாமியர்கள்ல பெண்கள் தான் முதல்ல முன்னோர்கள் கட்டுவாங்க. அந்த மாரி கட்டுன பிறகு, அந்த 40 நாள் தாலி பிரிக்கிறது. இதெல்லாம் என்ன சம்பிரதாயம் இதெல்லாம் அறியாதப்ப இந்த மாரி எல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனா உண்மை தெரிந்த பிறகு ரொம்ப வெறுக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, மாற்று மதத்தவர்களை நம்ப பின்பற்றினால், மாற்று மதத்தவர்கள் செய்யிற விஷயத்த நம்ப செஞ்சா, நம்ப இஸ்லாமியர் இல்ல, முஸ்லீம் இல்ல, நம்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயத்த செய்யிற மனிதர்கள் தான். அதனால மாற்று மதத்தில தாலிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அதே மாரியே இஸ்லாமியர்கள்ல சில பெண்மணிகள் தாலிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இறைவன மறந்து, அல்லாஹ் நமக்கு என்ன நாடியிருக்கானோ, அதையெல்லாம் மறந்து, நமக்கு நாடின விஷயம் நடந்தே தீரும்ங்கிறதையும் மறந்து, ஜஸ்ட் ஒரு கயிறுல தாலி கயிறுண்டு திருமணத்தப்ப கட்டிக்கிற ஒரு கயிறு தான் அந்த தாலி கயிறு. அதுல தான் புருஷனுடைய உயிர் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நெனைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். நம்ப ஒரு சிந்திக்கிற மனிதரா இருந்தா அத கண்டிப்பா யோசிக்கணும். அந்த கயிறுல என்ன இருக்கு? நம்ப படைத்த இறைவன் நமக்கு பண்ணாத ஒரு விஷயமா அந்த கயிறுல இருக்கு அப்படின்னு அவங்க நெனைக்கணும். ஆனா, சில முன்னோர்கள் என்னதான் சொன்னாலும், இப்ப உள்ள முன்னோர்கள திருத்துறது ரொம்ப கஷ்டம். இதுல வேற சொல்லிக்கிறாங்க, அந்த மாரிலாம் சம்பிரதாயம், சடங்கு செய்யாததுனால தான் இம்மையில இந்த உலகத்துல நெறைய கெடுதல் நடக்குது அப்டின்ட்டு. இந்த மாரி தாலி கயிறு கட்டிக்கிட்டதுனால தான் இறைவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகி நிக்கிறோம். அத எந்த மனிதர்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் நமக்கு நல்லது செய்யல, நம்மள சோதிக்கிறான்ட்டு அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்பள்ட்ட இருக்கிற குறைய முதல்ல நம்ப திருத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் இறைவன்ட்ட நம்ப நல்ல அடியானா நம்ப மாறணும்னா, நம்ப குறைய நம்ப திருத்தியே ஆகணும். மற்றவர்கள் பேச்ச கேட்டு நம்ப அந்த செயல செஞ்சா, மற்றவர்கள் நமக்காக பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ப குழிக்கு நம்ப தான் பதில் சொல்லி ஆகணும். உங்களுடைய தாயும் சரி, பெற்றோர்களும் சரி, தங்கையும் சரி, உறவினரும் சரி, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உங்க உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பால பெஸ்டி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு நலனை நாடக்கூடிய மனிதர்கள் யாரா இருந்தாலும், உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ப இம்மையிலே ஆல்ரெடி அப்படிதான் இருக்கோம். ஒரு பிரச்சனைங்கிறப்போ ஓடிர்றாங்க. ஆனா மறுமையில அவங்கலாம் திரும்பி கூட நம்மள பாக்க மாட்டாங்க. பெற்ற தாய், உறிஞ்சு உறிஞ்சு பார்த்த நம்ப பெற்ற தாயும், உயிர குடுத்து ஓடி உழைச்ச நம்ப கணவரும், நமக்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவே முடியாத நாள் மறுமை நாள். இஸ்லாமியர்கள் இத நம்புறீங்கன்னா, மறுமை நாள்ல இதெல்லாம் நடக்கும்ங்கிறத கண்டிப்பா நீங்க நம்பி தான் ஆகணும். அந்த நாட்கள்ல முன்னோர்கள் பேச்ச கேட்டு தான் நான் இப்படி செஞ்சேன். என்னுடைய மாமியார் கட்டாயத்துக்காக தான் நான் செஞ்சேன். என்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு தான் நான் செஞ்சேன்னு இந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா, அல்லாஹ் அத ஏத்துக்க மாட்டான். உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்த உங்களுக்கு சொல்லலையே! நபி அந்த மாரி கயிறு கட்டிக்க சொல்லலையே! நீங்க ஏன் கட்டிக்கிறீங்க? அப்படின்னு இறைவன் கேட்பான். நபிகிட்ட கேட்டு,
அல்லாஹ் நபிகிட்ட கேட்கும்பொழுது, "இந்த மாரி தான் நீ ஏவுனியான்னு கேட்டா, நான் அந்த மாரி ஏவலடா ரப்பேன்னு" நபிகள் நாயகம் சாட்சி சொல்லுவாங்க. அதனால இம்மையிலேயே நம்ப திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் குடுத்துருக்கான்னா, பெஸ்ட் வாய்ப்பு அது இம்மையில மட்டும் தான். தாலி கயிறு எதனால அணியிறீங்க? தாலி கயிறு 40 நாளு தாலி பிரிச்சு மாற்று மதத்தில எப்படி செய்றாங்களோ, அதே மாரி தான் தாலி பிரிச்சு, தாலி கயிறு கட்டி, ஒரு கருகமணிய போட்டுறது. போட்டுக்கிற நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஏன் அத தாலி கயிற கருகமணியா ஏன் மாத்துனீங்க? ஏன்னா, தெரியுது உங்க மனசுக்கே தெரியுது. அதெல்லாம் தப்பு. நம்மளும் அவங்கள மாரி எப்படி தாலி கயிறு, மஞ்ச கயிறெல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறது. அவங்க குங்குமம் வச்சுக்கிறாங்க. மாங்கல்யம் அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. நம்மளும் அதே மாரி செஞ்சா, நமக்கும் அசிங்கம் இல்ல. அல்லாஹ் நமக்கு அத சொல்லல. ஆனா தெரியும் உங்களுக்கு. அந்த மாரி இறைவன் சொல்லல. நம்ம தாலி கயிறு ஏன் அணியிறோம்? எந்த சம்பிரதாயம்? இறைவன் சொன்ன கட்டளைய நம்ப செய்யணும். செய்யாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க சமுதாயம், சடங்குன்னு பண்ணா, இறைவன் அத எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பான்? அப்ப அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கைய தான் குடுப்பான். அது இல்லாம கருகமணி. தாலி கயிற பிரிச்சு, இல்ல அத சடங்கெல்லாம் பண்ணி, அப்புறம் கருகமணி ஒண்ணு போட்டுப்பீங்க. கோல்டன் போட்டு கருகமணி. மொதல்லாம் ஏழையா இருந்தீங்கன்னா, கருகமணியே போடுறது. இதே கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தீங்கன்னா, கோல்டன்ல போட்டு கோல்டன் செயின்ல ஒரு கருகமணி 1, 2வது கருகமணி இருக்கணும். எதுக்கு அப்படி? இத நீங்க சிந்திக்கணும் மக்களே. எதுக்கு இந்த மாரி இறைவன் சொன்னானா, நம்ம நம்பி நமக்கு எத்தி வச்சாங்களா? ஒருவேள நீங்க அலங்காரத்துக்குன்னாலும் கருகமணிய ஒரு தாலி சென்டிமென்ட்ல தான் போடுறீங்க அப்படிங்கும்பொழுது சில மனிதர்கள் சொல்றாங்க, "இது அலங்காரத்துக்காக தான் நாங்க போடுறோம். ஆனா மற்றவர்கள் பார்வையில இது தாலி கயிறு தான்." இப்ப தாலி கயிறு மாரி தான் போடுறீங்க. ஒண்ணு அத ரிமூவ் பண்ணிடுங்க. இறைவன் மேல நம்பிக்கை வைங்க. என் கணவருக்கு எது நடந்தாலும், எது நடக்காவிட்டாலும் அது இறைவனுடைய நாட்டம்னு நெனைங்க ஃபர்ஸ்ட்டு. அத விட்டுட்டு நீங்க கருகமணியில தான் கணவருடைய உயிர் இருக்குன்னு மாற்று மதத்துல சென்டிமெண்ட் பண்ற மாரியே நீங்களும் நெனச்சீங்கன்னா, அப்ப இறைவன நீங்க மறந்து தானே இந்த வேல பண்ணிட்டு இருக்கீங்க. அத கொஞ்சம் சிந்திக்கணும். இப்ப நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கோவமா தான் வரும். நேர்மையா யார் பேசினாலும், உண்மைய யார் பேசினாலும், அது ஏத்துக்கொள்ள மனப்பக்குவத்துல யாருமே இருக்க மாட்டீங்க. இன்க்ளூடிங் இந்த முஸ்லிம் பெண்கள், முன்னோர்கள். ஆண்கள் வந்து ஒரு விதத்துல நமக்கு என்ன வம்பு அப்படின்னு நீங்க கண்டுக்காம விட்டாலும், அதுவும் உங்களுக்கு தண்டனை தான். என் மனைவிகிட்ட நான் சொல்லிட்டேன். அவ கேட்கல. அப்படின்னு சொன்னாலும் அவங்க உங்களுக்கு தான். உங்களுடைய மனைவிய நீங்க பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இந்த மாரி மற்ற விஷயத்துல நீங்க கண்டிக்கிறது வேற. ஆனா மார்க்க விஷயத்துல பார்த்தும் பார்க்காம இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு செயல். உங்க மனைவி நரகத்துக்கு போகணும், உங்க தாயார் நரகத்துக்கு போகணும்னு நீங்க விரும்பினா தான் அமைதியா இருக்கலாம். நீங்க மட்டும் சொர்க்கத்துல இருந்துகிட்டு, உங்க மனைவியும், உங்க தாயாரும், உங்க பிள்ளைகளும் இந்த மாரி நரகத்துல இருந்தா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? அத ஆண் மக்கள் சிந்திக்கணும். இந்த மாரி ஒரு அனாச்சாரமான விஷயத்த வீட்ல வச்சுக்கிட்டு, கழுத்துல மாட்டிக்கிட்டு, நீங்க இறைவனுக்காக என்ன நல்லது செஞ்சாலும், அத இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு செயல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இணை வைப்ப தவிர, மற்ற இறைவன வணங்குனா மட்டும் தான் இணை வைப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் இணை வைப்பு தான். மார்க்கம் தடுத்த விஷயத்த இருக்குன்னு சொல்லி நீங்க நம்பி செஞ்சாலும் இணை வைக்கிற ஒரு விஷயம் தான். இத நீங்க சிந்திக்கிறதுக்காக தான் மக்களே நான் சொல்றேன். சிந்திங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்க கழுத்துல ஆபரணம் 10 பவுனோ, 20 பவுனோ எவ்வளோ வேணாலும் பெண்கள் அணிஞ்சுக்கோங்க. ஆனா கருக மணியில ஒரு சென்டிமென்ட்டுக்காக தாலி, கயிறுன்னு அந்த திருமணமான பெண்கள் அணிகிறது ரொம்ப, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத இறைவன் தடுத்த விஷயத்த நீங்க கழுத்துல அப்படியே தாராளமா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கருக மணி. சில பேர் சொல்றாங்க, கருக மணிய அந்த மாரி நாங்க மாட்டிக்கல. சும்மா அது ஃபேஷனுக்கு தான் மாட்டிக்கிறோம்னா, எதுக்கு கருகமணியில கருப்பு குண்டு எதுக்கு போடுறீங்க? ஒரு சென்டிமென்ட். எதுக்கு? யாருக்காக? மாமியாருக்காக. கணவரை ஏமாற்ற, மாமியாரை ஏமாற்ற. தைரியமா சொல்லுங்க. மார்க்கத்துல இது இல்ல. நான் ஏன் இது போடணும்? இதுக்கு பதிலா வேற நகை நான் போட்டுக்கிறேன். வேற ஆபரணத்த அல்லாஹ் எனக்கு அனுமதி குடுத்துருக்கான். இந்த ஆபரணத்த எனக்கு தடை பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க. மெட்டி எதுக்கு போடுறீங்க? மெட்டி அலங்காரத்துக்கு போடுறேன்னு ஒரு சில மனிதர்கள் மனசுல வச்சாலும், சடங்கு சம்பிரதாயத்துக்காக தான் மெட்டி போடுறீங்க.
மாற்று மதத்தவர்கள் மாங்கல்யம் என்ன? மெட்டி போடுறது, தாலி கட்டிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இஸ்லாத்துல அப்படி இல்ல. தாலி கயிறு கட்டிக்கணும், கருகமணி கட்டிக்கணும், மெட்டி போடணும், ஜல் ஜல் ஜல்னு கொலுசு போட்டுக்கணும். இந்த மாரியெல்லாம் இறைவன் நமக்கு கட்டளை குடுக்கல. இந்த மாரிலாம் செஞ்சா மலக்குமார்கள் ஜல் ஜல்னு கொலுசு போட்டு யாரு வீட்ல இருந்து நடக்குறாங்களோ, அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க. யாரு வீட்ல அதிகமா மியூசிக் சவுண்டு, இசை சவுண்டு, டிவி சவுண்டு கேக்குதோ, அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க. உருவம் இருக்கிற வீட்டுக்கும், நாய்கள் வளர்க்குற வீட்டுக்கும் தான் வரமாட்டாங்க நீங்க நெனைக்கிறீங்க. மலக்குமார்கள் இந்த மாரி இருக்கிற செயல செய்யற இறைவன மறந்து எந்த மனிதர் ஒரு விஷயத்த செய்யறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. அதனால அந்த மாரி விஷயத்த நீங்க தவிர்த்துக்கிட்டா மட்டும் தான் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும், ரஜக்கையும் கொண்டு வர மலக்குமார்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா தான் அந்த வீடு விருத்தி அடையும். அல்லாஹ் நமக்கு ரஜக்கையும், செல்வத்தையும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும், பரக்கத்தான வாழ்க்கையும் குடுக்கணும்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ப தடுத்து தான் நம்ப இருக்கணும். மார்க்கத்துல சொன்னா சொன்னது தான். நம்ப அத செயல்படுத்தி காட்டணும். ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? அப்டின்னா நீங்க இறைவன்ட்ட தான் நீங்க வாதாடணும். மறுமையில போய் வாதாடுவீங்க. இறைவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம வாய தொறக்க முடியாது. நம்ம செஞ்ச செயல் இம்மையில செஞ்ச செயலுக்கு தான் நம்ம மறுமையில கூனி குறுகி நிப்போம். யார கேட்டு இந்த கருமணி போட்ட? யார கேட்டு இந்த தாலி கட்டுன? உங்க முன்னோர்கள் உன்ன வந்து காப்பாத்துவாங்களா? உங்க முன்னோர்கள பாருங்கன்ட்டு அல்லாஹ் நரகத்துல அந்த முன்னோர்கள காமிச்சா, நீயும் அங்க போறியான்னு கேட்டா, நான் போறேன்டா அல்லாஹ்ன்னு சொல்லுவீங்களா? நான் தெரியாம கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்பீங்கள்ல? அந்த சான்ஸ் அல்லாஹ் இம்மையிலே உங்களுக்கு குடுக்கும் பொழுது, ஏன் மறுமையில போய் இறைவன்ட்ட ஏன் மன்றாடணும்? எதுக்கு கெஞ்சணும்? இறைவன் சொன்ன கட்டளைய நம்ம இம்மையில நல்ல விதமா செஞ்சுட்டு, இறைவன் முகத்த சிரிச்ச முகத்தோட பார்க்கறது எப்படி? ஒரு பயத்தோட, அச்சத்தோட நம்ம இறைவனுடைய பார்வைய பார்க்கறது எப்படி? அதெல்லாம் சிந்திங்க மக்களே! இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு. பண்ணலாம், சாய்ஸு. பண்ணா பண்ணலாம், பண்ணாட்டி போலாம். பண்ணக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன கட்டளை இதுதான். அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு வேலைய மார்க்க விஷயத்துல உங்க பெற்றோர்கள், உங்க உறவினர்கள் யாரு தப்பு செஞ்சாலும் தயங்காம கண்டிங்க. அத நீங்க பார்த்தாலும், அத கண்டிக்காம நீங்க கண்டுக்காம விட்டாலும், பெண்கள நம்ப திருத்த முடியாது, நம்ம குடும்பத்த திருத்த முடியாதுன்னு நீங்க அலட்சியமா விட்டாலும், ஆண்களுக்கு பாவம், பொறுப்பு. இதுக்கேத்த பாவத்த பாதியாவது ஆண்கள் அனுபவிப்பாங்க. இந்த திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் எனக்கு என்னான்னு கிடப்பாங்க. சில ஆண்கள் இதுக்கு இந்த மாரி ஊக்குவிக்கவும் செய்வாங்க. மேக்கப் போடுறது, பிரைடல் மேக்கப் பண்றது, அந்நிய ஆண்கள வீடியோ எடுக்க வர்றது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முதல்ல செஞ்சாங்க. ஆனா, இப்ப இஸ்லாம் தெளிவா நமக்கு சொல்லிடுச்சு. முதல்ல அர்த்தம் தெரியாம நம்ம குரான படிச்சோம். இப்ப அர்த்தத்தோட நம்ம குரான படிக்கிறோம். தெரியாத மனிதர்கள் அந்த தமிழாக்கத்த படிக்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் முன்னோர்கள் யாரோ சொன்னாங்க, யாரோ செஞ்சாங்கன்னு நீங்க இதையே இன்னும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவ குடுக்கல. சா நமக்கு ஒரு நல்ல மூளைய குடுத்துருக்கான, சிந்திக்கிற திறமைய குடுத்துருக்கான. உங்க குழிக்கு நீங்க தான் நன்மைய தேடிக்கணுங்கிறப்ப, அப்ப உங்களுடைய பசிக்கு நீங்க தானே சாப்பிட்டாகணும். உங்க பசிக்கு மத்தவங்க சாப்பிட முடியுமா? இல்ல உங்க மாமியார் சாப்பிட முடியுமா? உங்க கணவர் சாப்பிட முடியுமா? இல்ல உங்க குழந்தைகள் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? யாரோ ஒருத்தவங்க முன்னோர்கள் சொன்னாங்க, தாலி கட்டிக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க முன்னோர்கள் இந்த கருகமணிய கண்டுபிடிச்சாங்க, நாங்க கட்டிக்கிறோம். எந்த நம்பிக்கையில கட்டிக்கிறீங்க? உங்க கணவருக்கு என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய நாட்டம்னு இருக்கணும். ஜஸ்ட் ஒரு கயிறுல என்ன வந்துற போது? இந்த கயிறு ஜஸ்ட் ஒரு கயிறு. அது எந்த கயிறுல செய்றாங்க? தேங்காய் நார்ல, ஒரு துணி நூலுல. இந்த கயிறுல என்ன வந்துற போது? இன்ஷா அல்லாஹ் சிந்திங்க மக்களே! உண்மைய உரக்க சொல்லணும். அதுவும் தெளிவா சொல்லணும்னு தான் அல்ஹம்துலில்லாஹ் நான் இவ்ளோ தெளிவா சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நாங்களும் கடந்து தான் வந்திருக்கோம். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அதுலேருந்து விலகிட்டோம். இப்ப என் கழுத்துல ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க ஜஸ்ட் நான் ஏற்கனவே காமிச்சுட்டேன். என் கழுத்துல ஒரு இது கூட இல்ல. என்னுடைய கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் தெளிவா. இதுலலாம் அல்லாஹ் அத விரும்பலம்மா. அத தவிர வேற எந்த நகை வேணாலும் நான் போட்டு உனக்கு அலங்காரமா காட்டுறேன்ட்டேன். கணவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் போடல? இதனால தான் என் உயிரு. நீ போடாதனால தான் என் உயிர் இப்படி போகுது. என் வேலை இப்படி போகுது. அப்படின்னு சில கணவன்மார்கள் ட்விஸ்ட் வைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஈமான் முழுசா போய் சேரல. முழுமையான ஈமான்ல இல்ல அந்த மனிதர்.
யார் ஒருத்தவர் இறைவன நம்பாம, இந்த கயிறையும், இந்த தாலியையும், வேற எது மேல காலத்து மேல, இந்த மாரியெல்லாம் பழி போடுறாங்களோ, அவங்கலாம் இறைவன முழுமையா வணங்கல. நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் பார்க்குற மனிதர்கள் உண்மையா இறைவன வணங்கல. இஸ்லாமிய பெண்கள் இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலும் இறைவன ஏத்துக்கிட்டே இருந்தா எப்படி? நமக்கு ஒரு நல்ல விஷயத்த ஒரு ஆலிமாக்கள், பல ஆலிமாக்கள் உயிர குடுத்து கத்தும் பொழுது, அது கொஞ்சமாவது காது குடுத்து கேட்க முயற்சி பண்ணுங்க. நம்ப செய்யற நல்ல அமல இறைவன் நாட்டப்படி அவன் ஏத்துக்கணும்னா, நம்ப இந்த அனாச்சாரத்திலேருந்து விடுபட்டா தான் அது நடக்கும். வரப்போற ஜெனரேஷனாவது இந்த மாரி தாலி கயிறு கட்டிக்கும் பொழுது, "ஏம்மா இத கட்டுறீங்க? இத இறைவன் சொன்னானான்னு கேளுங்க. படிச்சிருக்கீங்க, நல்லா பட்டம் வாங்கியிருக்கீங்க, நல்ல பெத்தவங்களே எய்த்து பேசக்கூடிய திறமையில இருக்கீங்க. பெத்தவங்க பேச்ச துளியும் கேட்கக்கூடாதுன்ற தைரியத்துல இருக்கீங்க. மார்க்கம் அல்லான்னா யாரு? அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் இருக்கீங்க. இறைவன் மேல அச்சம்ன்ற பயமே இருக்க மாட்டேங்குது. அந்த மாரி நல்லா தெளிவா உங்களுடைய பேச்ச வந்து நீங்க பெற்றோர்கள்ட்ட பேசும்பொழுது, ஈமான் தெரிஞ்ச பிள்ளைங்க. மார்க்கத்துக்கு கத்துக்கிட்டா நம்ப அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி தான் மார்க்கத்த நினைக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய ஈமான் உறுதியா இருக்கான்டு இதுல நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தாலி கட்டக்கூடாது. உண்மையான ஈமான்ல நீங்க படிச்சீங்கன்னா, தாலி கயிறு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். அந்த விஷயத்த உங்க பெற்றோர்கள் செஞ்சா, "ஏன் இந்த மாரி செய்யிறீங்க? இத எனக்கு என் கல்யாணத்துல இது நாட் அலவுட்" அப்படின்னு சொல்லிடுங்க. "இல்ல, பெரியவங்க கஷ்டப்படுவாங்க, பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க. நாங்க ஒத்துழைச்சு தான் ஆகணும். எங்களுக்கு வேற வழி இல்ல" அப்படின்னா, இறைவன்ட்ட போய் நீங்க கஷ்டப்படுவீங்க. இறைவன் உங்கள நரகத்துல தள்ளிடுவான். பெத்தவங்களுக்காக நீங்க இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணா, அந்த மறுமையில இந்த பெத்தவங்க உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நன்மையெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க தான் நட்டாத்துல நிக்கணும். மறுமை வராத அப்படியெல்லாம் நெனச்சிட்டு இருக்காதீங்க. இம்மையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்த நீங்க பார்க்கும் பொழுதே மறுமை எப்ப வரும்ன்ட்டு தான் எல்லா மனிதர்களும் நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த மாரி தான் உலகம் வந்து அவ்வளோ சீர்கெட்டு போகுது. இறைவன் சொன்ன அடையாளம் எல்லாம் அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் தஜ்ஜால்லாம் வந்தாக்கா இப்படியெல்லாம் மனிதர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மேற்கே சூரியன் உதிச்சுட்டா நீங்க எந்த நல்ல அமல் செஞ்சாலும் இறைவன் அதை ஏத்துக்க மாட்டான். அந்த நாள் எப்ப வரும்ன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு வந்துரும். மரணம் எப்படி நமக்கு திடீர்னு வருதோ, திடீர்னு வந்துரும். அந்த திடீர்னு வரத்துக்கு முன்னாடியே நம்பளால என்ன அமல் சிறந்த அமல் செய்ய முடியுமோ, இன்ஷா அல்லாஹ் அத முழுமையா செய்ய முயற்சி பண்ணுங்க. இறைவனுக்காக மத்தவர்களுக்காக பல விஷயத்த விட்டு குடுக்குற நீங்க, இறைவனுக்காக ஒரு சில விஷயத்த நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். இறைவன் சொல்லாத விஷயத்த ரொம்ப சகஜமா செஞ்சுட்டு இருக்கீங்க. இறைவன் சொன்ன விஷயத்த நீங்க என்னைக்கு தான், எப்ப தான் செய்ய போறீங்க? கொஞ்சம் சிந்திங்க. உண்மைய சொன்னா சில மனிதர்களுக்கு கோவம் தான் வரும். நீங்க சிந்திக்கிறதுக்காக தான் அத நான் சொல்றேன். இத தவிர இறைவனுடைய வார்த்தைய, இறைவன் சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. சிந்திக்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழிய குடுக்கணும். இறைவன மட்டும் வணங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லது செய்வான். அல்லாஹ் எப்பவுமே நமக்கு துணையா இருக்கான்னு நெனச்சு, அந்த விஷயத்த கடந்து, சோதனைய கடந்து போங்க. அல்லாஹ் நமக்கு தெம்பு தைரியத்தையும் குடுப்பான். இந்த பதிவு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.